చిన్న స్పీచ్ ప్రెసిడెంట్ అరవింద్ ప్రజాపతి. లైవ్ రికార్డింగ్ இந்த மதிய வேளையிலே இருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வரவேற்கிறேன். இந்த ஒரு எம்ஓஐ சைன் பண்றதுக்காக நமக்கு இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் இதை பத்தி இது வந்தது. இதான் வந்து நம்ம அண்ணன் சிவசங்கரன் மூலமா ஒரு வந்து அதுக்கப்புறம் முன்னாள் தலைவர் ராமபுரம் அவர்களும் இதை இன்சிஸ்ட் பண்ணி இதை வந்து பேச்சுவார்த்தைகள் உங்களோட தொடர்ந்து சொன்னாங்க. இந்த எம்ஓஐ வந்து தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ்நாடு யூனிவர்சிட்டியோட ஒரு எம்ஓஐக்குள்ள நம்ம போறோங்க. நிறைய பேர் வந்து அந்த தமிழ் மொழி ஒற்றுமைகளை பத்தி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. தவிர ஆராய்ச்சி கட்டுரைகள்ங்கிறது ரொம்ப சொற்பம் தான். ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டு தமிழுக்குள்ளேயே தமிழ் ரொம்ப தொன்மையானது பேசுறத தாண்டி ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸா வந்தா, ஏன்னா ரிசர்ச்சா இருக்கிற இடத்துல ரிசர்ச் பேப்பர்ஸா வந்தா நல்லா இருக்குங்கிறது தான் பெரிய தமிழ் சங்கத்தோட எண்ணமா இருக்கு. ஸோ இதுல ஒரு அங்கமா போன வாரம் வந்து புத்தகயா சென்டரோட தமிழ் சங்கம் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நம்ம கையெழுத்திட்டு இருக்கோம். அதுவுமே வந்து இந்த டைம்ல ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்வு இங்க நடைபெறதுலயும் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்க 2016ஆம் ஆண்டுல இருந்து பயணிக்கிறோம். நாங்க பெரிய தமிழ் தளமா இருந்து பெரிய தமிழ் சங்கமா மாறுவது. இந்த தமிழ் சங்கம் மாறுறதுக்கான முதல் கான்ஸ்டியூஷன் ராட்டிபிகேஷனை நாங்க இங்கதான் பண்ணோம். இதே யூனிவர்சிட்டியில தான் பண்ணுவாங்க, எக்னம் யூனிவர்சிட்டி. அதனால இந்த ஒரு இடத்துல பண்றதுங்கிறது வந்து மேலும் இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவமானது. இங்க இருக்கிற தமிழ் மக்கள் வந்து நமக்கு ரொம்ப பேக் போனா இருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல பேரோட உழைப்புகள் இருக்கு. ஒரு 2-3 ஆண்டுகளா முன்னாள் இதுல வந்து கொரோனா அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்ததுனால நிறைய வேலைகள் வந்து முடங்கி இருந்தது. இப்ப எல்லா வேலைகளும் வந்து தொடர்ச்சியா நடைபெற்று இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்க இந்த வருடம் வந்து போன வருடத்துல இருந்து கொரியாவில் வந்து ஒரு தமிழ் இருக்கை அமைக்கணுங்கிற அந்த ஒரு திட்டத்தையும் வந்து முன்னெடுத்திருக்கோம். அதை இப்போதைக்கு கச்சான் சூழல் இருக்கு, கச்சான் யூனிவர்சிட்டியில வந்து தொடங்கி அதுக்கான பூர்வாங்க வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொரியாவில் வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதோ வந்து இந்தியாவில் வந்து நமக்கு வந்து சிலை அமைக்கிறதுக்கான இதை வந்து அனுப்புறதுக்கான இதை ரெடி ஆகிடும். நம்ம எந்த இடம் தேர்ந்தெடுத்து கேட்குற கவர்மெண்ட்ல வந்து நம்ம பர்மிஷன் வாங்கி அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி போன இதுலயே வந்து நம்ம மணிமேகலை திருக்குறளையும் வந்து மொழிபெயர்த்து முடிச்சாச்சு. இப்ப இது வந்து ஒரு 4 புத்தகங்கள் வந்து இப்ப வெளியிட்டிருக்கணும். இப்ப எலெக்ஷன் வந்ததுனால வெளியிடல, பிரதமர் வெளியிட்டிருக்கணும். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மூலமா பிரதமர் வந்து வெளியிடுறதா இருந்தது தெரியல. ஸோ டியூ டு எலெக்ஷன் பாப்புலாரிட்டின்றது ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ மாதிரி இல்ல அது கொண்டு போனீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இல்ல அந்த துணை அமைச்சரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ வெளியிடுவாருங்கிற இது வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமான அந்த இது வந்து அந்த சைட்ல இருந்து எங்களுக்கு அடுத்த இது கிடைக்காது. அப்ப இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட வந்து ஒரு 4 புத்தகங்கள் உரையாடை புத்தகங்களும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை 4 பேர் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ எங்க துணை செயலாளர் இங்க பாரதி அவரும் ஒரு புத்தகம் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 4 புத்தகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறதால மக்கள் கூடுதலுக்கான பணிகளையும் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் கலை இலக்கிய சந்திப்புங்கிற நடத்தி இந்த துறைகளில் இருக்கிறவங்களை வந்து பாராட்டுறது கொரியால இந்தியாவில் அந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம KNOI-வோட நீங்க ட்ரை பார்ட்டியா எங்களையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நன்றி. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்கிறதுனால எண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம சைன் பண்ற இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த டைம்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நீங்க சொன்ன அந்த டாக்குமெண்ட்டை வந்து யாங்கி மூன்கிற ஒரு தமிழ் ரிசர்ச்சர் இருக்கு. அவர் அடிக்கடி இந்தியா தமிழ் ரிசர்ச்லாம் ஒரு டிராவலர். அவர் வந்து தமிழ் படிப்பாருங்க, இதுவும் உண்டு. அவர் யூடியூப்ல இது பண்ணுவார். அவருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் நல்லபடியாக வரும். அந்த இதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கிறதுல நம்பிக்கையோட இருக்கேன். ஸோ இதெல்லாமான வேலைகள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த செர்மனிக்கு வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். ஸோ நம்ம அடுத்து இதை சைன் பண்ணுற போவாங்க. அதுக்கு வந்து நான் வந்து இணைப்பொருளாளர் ஜெரோஃபீட் அவர்களையும் முன்னாள் இணைப்பொருளாளர் அர்ஜுன் ராஜேஷ் அப்புறம் மூத்த உறுப்பினர் சிவசங்கர் அவர்களையும் வந்து மேடைக்கு
அனைவருக்கும் வணக்கம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த விழாவுக்கு வருகை தந்த நிகழ்ச்சியில் இனிதாக நடைபெற வைத்த பேராசிரியர் எஸ் ஆறுமுகம்,
அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு வணக்கம், நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி அரவிந்த் ராஜா, ட்ரெஷர் ஜெனரல் ஜாயின்ட் செக்ரட்டரி பாரதி அவர்களுக்கு இனிய நன்றிகள். மேலும் முன்னாள் மற்றும் இந்நாள் கேடிஎஸ் மெம்பர்ஸ் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரியா பிரியசம் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் கேடிஎஸோட அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டு சிறப்பாக பல இனிய முன்னெடுப்புகளை எடுத்து கொரியா தமிழ் சங்கத்துக்கும் கொரியா ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கும் அண்ட் தமிழ்நாடு திறந்தல் பல்கலைக்கழகத்துக்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க என்னோட வாழ்த்துக்கள். சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.